அரியலூர் மாவட்டம் 108 ஆம்புலன்ஸ் அவசரகால ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட நேரடி கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் நீலகண்டன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் மாவட்ட துணை செயலாளர் இளையராஜா சிறப்புரை மற்றும் மாவட்ட மகளிர் அணி தலைவி பிரேமா மற்றும் மாவட்ட துணைத் தலைவி விஜயகுமாரி நிர்மலா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் கடந்த 2008 முதல் தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ் பணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர்களின் நலன் கருதி 108 நிர்வாகத்தை அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நிர்வாகம் 16% ஊதிய உயர்வு கொடுத்து வந்தது. தற்பொழுது எந்த ஒரு தொழிற்சங்கத்திலும் கலந்து பேசாமல் 108 நிர்வாகம் தன்னிச்சையாக முடிவெடுத்து 10% ஊதிய உயர்வு வழங்கி உள்ளதை தமிழ்நாடு 108 அவசர கால ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டமும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடம் கடிதம் வாயில் அனுப்புவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்டத்தில் டியூட்டி ரோஸ்ட் போடப்பட்டு பாரபட்சமாக பணி வழங்கப்பட்டுள்ளது. கண்டித்து அனைவருக்கும் முறைப்படி பணி வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆண்டு ஊதிய உயர்வு 30% வழங்க வேண்டும் எனவும் தீபாவளி ஊக்கத்தொகை இரட்டிப்பாக வழங்க வேண்டும். 108 ஊழியர்களின் போதுமான இருப்பிடம் உடல் உபாதைகளை கழிக்க கழிவறை வசதிகள் செய்து தர வேண்டும். பெண் ஊழியர்கள் பாதுகாப்பை கருதியும் வெகு தொலைவில் பெண் ஊழியர்களுக்கு பணி வழங்கக்கூடாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 108 ஆம்புலன்ஸ் முறையாக பராமரிக்காமல் அதிகமாக கிலோமீட்டர் ஓடியும் வண்டியை முறையாக பராமரிப்பு இல்லை என நிர்வாகத்தில் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என தீர்மானம் நடைபெற்றது. எதிர்பாராத விபத்தை காரணம் காட்டி வேறு மாவட்டத்தில் பணி அமர்த்தப்படுவதை வன்மையாக கண்டித்து தீர்மானிக்கப்பட்டது. தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக பணியமற்ற வேண்டும் எனவும் தற்காலிக பணியை முறையே ஒழிக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.